அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இப்படிப்பட்டதான நல்ல ஒரு வீட்டு கூட்டத்தை நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். ஒழுங்குபடுத்தின தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதம் 64 அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தாரோடு கூட அல்லது கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களை ஸ்தோத்திரம் அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். பாருங்க, இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஆமென். நம்ம கொஞ்ச ஜனமா இருந்தாலும் ஸ்தோத்திரம் உலகத்தின் பார்வையிலே நாம் ஸ்தோத்திரம் அற்பமானவர்களாய் இருக்கலாம், இழிவானவர்களாய் இருக்கலாம், பைத்தியமாய் இருக்கலாம், ஏளனமாய் நினைக்கலாம், துச்சமாய் நினைக்கலாம். அப்பேற்பட்ட நபர்களைத்தான் ஆண்டவர் தமக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்பேற்பட்டவர்களைத்தான் மற்ற ஜனங்கள் முன்னாடி உபயோகப்படுத்துவதற்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளைத்தான் தன்னுடைய சொந்த ஜனமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனங்களை தேவன் விட்டுக் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. விட்டுக் கொடுக்கவே இல்லை. ஸ்தோத்திரம் பாருங்க, தம்முடைய சொந்த ஜனம் என்று சொன்னால் அது யூத ஜனம், தேவனுக்கு பிரியமான இஸ்ரவேல் ஜனம். அந்த ஜனங்களை எங்கேயுமே தேவன் விட்டுக் கொடுக்கவில்லை. உலகத்திலே பிரசித்தி பெற்ற, எண்ணிக்கையிலே அதிகமாயிருக்கிற, பலத்திலே அதிகமாயிருக்கிற, சாதிரத்தில் அதிகமாயிருக்கிற, பொருளிலே அதிகமாயிருக்கிற, பணத்திலே அதிகமாயிருக்கிற, எல்லாத்திலும் அதிகமாயிருக்கிற நிறைய ராஜ்யங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தது. அல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் எழுப்பி வந்தார்கள், மீதியானியர்கள் எழுப்பி வந்தார்கள், அம்மோன் புத்திரர் எழுப்பி வந்தார்கள், அசீரியர்கள் எழுப்பி வந்தார்கள், பாபிலோனர்கள் எழுப்பி வந்தார்கள். இப்படி சொல்ல போன நிறைய ராஜ்யங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தது. அவருடைய பார்வையில் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஸ்தோத்திரம் சின்ன கூட்டம் தான், கொஞ்ச நபர்கள் தான். வெட்டுக்கிளிகளை போல அவர் நினைத்தார்கள். ஆனால் அல்லேலூயா, கொஞ்ச ஜனமாய் இருந்தாலும் அவர்கள் உண்மையாய் தேவனை சேவித்தார்கள், உண்மையாய் தேவனை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தார்கள். ஆனபடியினால் அந்த ஜனத்தை யாரும் முன்னாடியும் தேவன் தன்னுடைய ஜனத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. நிந்திக்கப்படவோ, அவமானிக்கப்படவோ, வெட்கப்படவோ, தலை குனிய விடவோ, கூலி குறுகி இருக்கவோ தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் விடவில்லை. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் கொண்டு வராங்களோ அந்த ஜனங்கள் மத்தியிலே, அல்லது அந்நிய நாட்டிலா இருக்கட்டும் அல்லது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நாட்டிலா இருக்கட்டும், அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் ஸ்தோத்திரம் தம்முடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டே தேவனுடைய கிரியையை அந்நிய ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தது வாஸ்தவம், 430 வருஷம். ஆனால் ஸ்தோத்திரம்
அவர்களுடைய கூக்குரல் எப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் எட்டினதோ, எப்போது சொர்க்கம் தீர்மானித்ததோ, எப்ப ஆண்டவர் இறங்கி கடந்து வந்து தன் ஜனத்தை விடுவிக்க ஆசைப்பட்டாரோ, எப்பொழுது தன்னுடைய சொந்த ஜனத்தை விடுவிக்க அவர் முயற்சி எடுத்தாரோ, அந்த பொழுதே அவருடைய கிரியை அங்கே ஆண்டவர் தொடங்கிவிட்டார். அல்லேலூயா. அப்ப எகிப்து ஜனங்கள் எல்லாரும் ராஜாக்கள், பிரபுக்கள், மந்திரவாதிகள், ஜோசியர்கள், சாதாரண மனுஷர்கள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், அந்த எகிப்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய கிரியை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டதனுடைய அனுபவம் உனக்கு தெரியாது, அதனுடைய ஸ்தோத்திரம் ருசி பார்ப்பு உனக்கு தெரியாது. ஒரு சின்ன ஸ்தோத்திரத்தினுடைய பலன், சின்ன ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்தோத்திரம் விடுதலை, சின்ன ஸ்தோத்திரத்தினுடைய மதிப்பு ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உன் வாயிலிருந்து புறப்படுகிற சின்ன ஒரு ஸ்தோத்திரமா இருக்கட்டும், சின்ன ஒரு அல்லேலூயாவா இருக்கட்டும், சின்ன ஒரு ஆமெனா இருக்கட்டும், நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ ஆவியில நிறையப்படுகிறது, நீ திறப்பின் வாயில நிற்கிறது, நீ மன்றாடுகிறது, விண்ணப்பிக்கிறது, வேண்டிக் கொள்ளுகிறது, எல்லாம் சொர்க்கத்தை அசைக்கக்கூடியதா இருக்கிறது. அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் அந்நிய ஜனங்கள், சொந்த பந்தங்கள், கூட பிறப்புகள் அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான கிரியைகளை தேவன் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆனபடியினாலே ஸ்தோத்திரம், தெளிவா சொல்லுங்க, அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருந்து தேவனுடைய கிரியை அந்நிய ஜனங்கள் உணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நோவாவை ஸ்தோத்திரம் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் அனுப்பின போது தேவ கிரியை கடைசி நேரத்தில் தான் ஜனங்கள் உணர்ந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. நினிவேவை ஸ்தோத்திரம் யோனாவை நினிவேக்கு அனுப்பும் போது நினிவே ஜனங்கள் அவருடைய கண்டிப்பை, எச்சரிப்பை கேட்ட உடனே ஸ்தோத்திரம் ஏன் அவங்க உபவாசிக்க தொடங்கினாங்க? ஏன் அவங்க ரெட்டுடுக்க தொடங்கினாங்க? ஏன் அவங்க ஸ்தோத்திரம் எல்லாரும் இருந்து வேலைக்கு போகாம ஆடு மாடு வேலைக்காரர்கள் எல்லாரும் ஏன் உபவாசித்து வீட்டில் ஜெபம் பண்ண தொடங்கினாங்க? அவங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற கூட்டம் அசீரிய கூட்டம். அவங்களுக்கு தெரியும் யெகோவா தெய்வம், எகிப்தை கலங்கடித்த தேவன், பெலிஸ்தியரை கலங்கடித்த தேவன், மோவாபியரை கலங்கடித்த தேவன், மீதியானியரை கலங்கடித்த தேவன். அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் செஞ்சாங்க, பயப்பட்டாங்க, யெகோவா தெய்வத்துக்கு பயப்பட்டாங்க. யோனா அங்க போய் சொன்னது வார்த்தை அப்படிதான், யெகோவா தேவன், உண்மையுள்ள தேவன் இந்த பட்டணத்தை அழைக்க போகிறார் என்று சொன்ன உடனே அவர்கள் பயப்பட காரணம் அதுதான். யெகோவா தேவனுடைய கிரியை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். நினிவே ஜனங்கள் அதனால பயப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய நீ உபவாசிக்கிற உபவாசத்தினுடைய மேன்மையை, மகிமையை ஒருவேளை நீ அறியாவிட்டாலும் உன் பக்கத்து வீட்டாருக்கு தெரியும். நீ ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அருமை உனக்கு தெரியாவிட்டாலும் ஸ்தோத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். அதனுடைய மேன்மை என்ன உலக ஜனங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயாவுக்கு என்ன பவர்னு உலக ஜனங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்தோத்திரத்துடைய பவர் என்னன்னு உலக ஜனங்களுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஏன் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலும் ஏன் அதிகமா நிக்க மாட்டாங்க? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிற தாளத்தினாலயா? உங்களுக்கு இருக்கிற பவர்னாலயா? ஏன் உங்ககிட்ட அதிகமா வச்சுக்க மாட்டாங்க? ஏதாவது எச்சு பேசிட்டு வந்தாலும் சண்டை போட்டு வந்தாலும் ஏன் உங்ககிட்ட அதிகமா வச்சுக்க மாட்டாங்க? தெரியும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும்.
நமக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு தெரியுது. ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய வல்லமை என்ன, ஒரு ஸ்தோத்திரம் அல்லேலூயாவுடைய வல்லமை என்ன, ஒரு ஆமெனுடைய வல்லமை என்ன, ஜெபத்தினுடைய வல்லமை என்ன, உபவாசத்து ஜெபத்தினுடைய வல்லமை என்ன, திறப்பின் வாயில நிற்கிறதுடைய வல்லமை என்ன என்று சொல்லி உலக ஜனங்களுக்கு தெரியும். காரணம், அவர்கள் எங்கேயோ இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது நம்முடைய தேவனுடைய கிரியையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நீங்கள் பாருங்கள், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து போகிற இடங்களில் எல்லாம் அற்புதம் செய்தார். ஓ ஸ்தோத்திரம், பிசாசில் பிடிபட்டிருக்கிற ஜனங்களை விடுவித்தார், வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார், செவிடனை கேட்க செய்தார், முடவனை நடக்க செய்தார். ஆமென், அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு எழும்பச் செய்தார். இந்த கிரியை எல்லாரும் ஜனங்கள் பார்த்து உணர்ந்து கொண்டார்கள். இந்த கிரியை எல்லாம் பார்த்து ஜனங்கள் உணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அந்நிய ஜனம் தேவனுடைய ஸ்தோத்திரம் கிரியை கண்டு உணர்ந்து கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே முகமுகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் உணர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். தேவன் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும்போது நம்மை தேற்றும்படியாய், நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்தும்படியாய், நம்மை கண்டித்து உணர்த்தும்படியாய் நம்மோடு கூட டிராவல் பண்ண பரிசுத்த ஆவியானவர் அவர் விட்டு சென்றிருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நீ போகிற இடங்களில் எல்லாம் தெய்வீக கிருபை, தெய்வீக இரக்கம், தெய்வீக தயவு, தேவ பிரசன்னம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனபடியினாலே உன்னில் ஊடாக உன் மூலமாய் தேவனுடைய இயேசுவினுடைய கிரியையை அந்நிய ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள். உனக்கு எதிராக கெட்ட வார்த்தை பேசிட்டு வர்றாங்களா, உன்கிட்ட வேணும்னே சண்டைக்கு வர்றாங்களா, உன்னை நிந்திக்க தொடங்குறாங்களா, உன்னை அவமானப்படுத்த தொடங்குறாங்களா, உன்னை வேதனைப்படுத்த தொடங்குறாங்களா, நீ ஒன்றும் பிரதிகாரம் செய்யாதே. அவர்களை அவங்ககிட்ட எதிர்த்து பேச போக வேண்டாம், ஸ்தோத்திரம் பதிலுக்கு பதில் செய்ய போக வேண்டாம், சண்டை போட போக வேண்டாம். அமைதியாய் அந்த இடத்துல மௌனமாய் இருந்து தேவ சமூகத்தில் நீ ஜெபித்தால் தேவன் கிரியை செய்ய தொடங்குவார். அந்த கிரியையை அந்த அந்நிய ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள். நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உணர்வுனா என்ன? இன்னைக்கு உணர்வுனா என்ன? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபையில் அங்கத்தினராய் மாறிட்டோம், திருவிருந்து எடுக்கிறோம், ஆராதிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம், சாட்சி சொல்றோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், ஆமென், வீட்டு கூட்டம் வைக்கிறோம், உபவாச ஜெபம் வைக்கிறோம், காத்திருப்பு கூட்டம் வைக்கிறோம், சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் வைக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்கு யூத் மீட்டிங் வைக்கிறோம், பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போகிறோம், வருகிறோம், எல்லாம் இருக்குது. உணர்வு, உணர்வு என்றால் இவ்வளவு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இதிலே உண்மையாய் உத்தமமாய் செய்கிறது தான் யதார்த்தமான உணர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பத்திலே ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அந்த நேரத்திலே நம்ம அசதியா இருப்போமா? ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு போராட்டம் வருது, நம்ம அசதியா இருப்போமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் இல்லையா? அதுதான் உணர்வு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, சில வேளைகளிலே இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் மதியற்றவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? பாடம் புகற்றி உணர்த்துவித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உணர்வில்லாதவர்களா இருந்தோம்னா ஆண்டவர் சில பாடங்களை கற்பிப்பார், சில சோதனைகள் வழியாக கடத்தி விடுவார், சில பிரச்சனைகள் வழியாக கடத்தி விடுவார். கைவிடுவதற்கல்ல,
நீ உணர்ந்து கொள்வதற்கு, நீ ஆண்டவருடைய கிரியையை புரிந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய மகத்துவங்களை, அவருடைய கிரியைகளை, அவருடைய ஸ்தோத்திரம் நடத்திப்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் சில சோதனை வழியாக, சில கஷ்டத்தின் வழியாக ஆண்டவர் கடத்தி விடுவார். நீ உணர்வடைய வேண்டும் என்பதற்காக, நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே கடத்தி விடுவார். அதனாலதான் பாருங்க, சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாரு? ஞானத்தை மட்டும்தான் கேட்டார். ஆனா ஆண்டவர் அவனுக்கு எழுதி தந்தாரு, உணர்வின் ஆவியை கொடுத்தார். வாசிங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. சிகிமோன் வாசிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 3:12. ஆண்டவர் உனக்கு உணர்வை கொடுத்தார். வாசிங்க. உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஆமென். பாத்தீங்களா? ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உமக்கு தந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் பார்க்க மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்க கடந்து வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சபையிலே உணர்வுள்ள விசுவாசி இருக்கிறாங்களா? மான்பட்டிலே உணர்வுள்ள தேவ பிள்ளை இருக்கிறாங்களா? 9ஆம் செக் போஸ்ட்ல உணர்வுள்ள தேவ பிள்ளை இருக்கிறதா? ஆவிலே நிரப்பப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஜெபிக்கிற, தாகிக்கிற, வாஞ்சிக்கிற, தாகமுள்ள, ஏக்கமுள்ள, வாஞ்சியுள்ள, உணர்வுள்ள ஜனம் இருக்கிறதா என்று ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்றாரு? பகிரங்கமாய் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இணைந்து செயலாற்ற அவர் விருப்பம் கொள்ளுகிறார். எப்போதும் உன்னை கூடவே இருக்கிறாரு. நீ இசைந்து போனா போதும், அவருடைய கிரியையை அந்நிய ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள். இன்னைக்கு உலக ஜனங்கள் உணர்ந்து கொள்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் அவங்களுக்கு பயம் இருக்குது. ஆமா, நல்ல மதிப்பு இருக்குது, நல்ல மரியாதை இருக்குது. அவர்தான் உண்மையான தெய்வம் தெரியும். நிறைய பேர் மறைமுகமாக இன்னைக்கு என்ன செய்றாங்க? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், போறாங்க, வர்றாங்க. ஆனா எல்லாமே தெரிந்த நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? உணர்வற்றவர்களா இருக்கிறோம், மந்தம் உள்ளவர்களா இருக்கிறோம், ஏனோதான் என்று இருக்கிறோம், அசதியா இருக்கிறோம், நிர்விசாரமா இருக்கிறோம். என்ன நடந்துரு போது, என்ன ஆயிரு போது அப்படிங்கிற ஒரு மெத்தனம் ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, குடும்ப ஜெபத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சபையிலே, கனிகள் கொடுக்கிறதிலே, சாட்சியாய் வாழ்கிறதிலே உணர்வுள்ள இருதயத்தை என் தேவன் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 34 கர்த்தாவே, நான் எவ்வளவா நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். உணரணும். இது காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆனபடினாலே உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரை சேவிக்கணும். இருக்கிறது கொஞ்ச காலம் தான். இந்த கடைசி நாட்களிலே உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரை சேவிக்கவும், கனி கொடுக்கவும், ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாய், பாத்திரமாய் மாறணும். அதனாலதான் இந்த உணர்வு எப்படி திரும்ப வரும்? இந்த உணர்வு வரணும்னா நீ ஒரே ஒரு காரியம் செய்யணும்.
ஆண்டுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும், வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், இந்த வசனத்தை கை கொள்ள வேண்டும், இந்த வசனத்தை நீ ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும், உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அப்பதான் உனக்கு உணர்வு வரும். இந்த வசனம் தான் உனக்கு உன்னுடைய சோம்பலை, உன்னுடைய அசதியை, உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய சஞ்சலத்தை, உன்னுடைய நிந்தையை, அவமானத்தை மாற்றுகிறது இந்த வசனம் தான். பார்க்கலாமா? சங்கீதம் 119 34 வசனம். சங்கீதம் 119 34 வசனம். ஒரு ஆளு எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். அதே சங்கீதத்தில் 104 வசனம் வாசிங்களேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். 104 வசனம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். பாத்தீங்களா? ஆதலால் எல்லா பொய்மைகளையும் வெறுக்கிறேன். பாத்தீங்களா? உம்முடைய கட்டளைகளால், உம்முடைய வசனத்தினால், உம்முடைய வார்த்தைகளால் நான் உணர்வடைந்தேன். அதனால இன்னைக்கு நீ உணர்வடையணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். அதுக்கு மதிப்பு கொடுக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதன் மேல் நீ வாஞ்சிக்கணும், அதன் மேல் நீ கொதிக்கணும், அதன் மேல் நீ தாகமாய் இருக்க வேண்டும். அந்த வசனத்தை வாஞ்சியாய் இதயத்துக்குள்ளே கடந்து போய் என்ன செய்யணும்? உன்னை இந்த வசனமானது உணர்வடைய செய்கிறதா இருக்கிறது. உணர்வடைஞ்சுச்சுன்னா உன்னுடைய சோர்வு மாறும், உன்னுடைய பலவீனம் மாறும், உன்னுடைய ஸ்தோத்திரம், அவசியமில்லாத சிந்தை, அவசியமில்லாத எண்ணம், அவசியமில்லாத பேச்சு, அவசியமில்லாத கிரியை, அவசியமில்லாத செயல்பாடுகள் எல்லாம் மாறும். எல்லாமே உள்ள தோன்றி வரும். அதை பிளாக் பண்ணி உன்னை சரிபடுத்தணும்னா ஆண்டுடைய வார்த்தையை எவ்வளவாய் நீ உட்கொள்கிறாயோ அவ்வளவாய் உன்னை உணர்வடைய செய்யும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் மூலமாய் தேவனுடைய கிரியையை அந்நிய ஜனங்கள், உன் சொந்த பந்தங்கள், உன் கூட பிறப்புகள், உன் இனஜன பந்துக்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீ உணர்ந்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு அதை பகிரங்கமாய் சொல்கிறார். இந்த வீட்டாருக்கு சொல்லுகிறார், உணர்வுள்ள இருதயம் நம்முடைய செயல்களிலே, நம்முடைய பேச்சுகளிலே, நம்முடைய நடக்கைகளிலே, நம்முடைய கிரியைகளிலே உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள கிரியையை ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் பிலிப்பிய சபைக்கும் ஸ்தோத்திரம் கொலோசிய சபைக்கும் ஜெபிக்கும் போது அவர்களிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தரே உங்களுக்கு உணர்வின் ஆவியை அனுப்புகிறார். அதற்காய் நீங்கள் வாஞ்சியுங்கள், அதற்காய் நீங்கள் ஸ்தோத்திரம் பிரயாசப்படுங்கள், அதற்காய் நீங்கள் முயற்சி எடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். பார்க்கலாமா? பிலிப்பியர் 1 அதிகாரம் 2 வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் நீங்கள் பெருகவும். ஆண்டவருக்கேற்ற உணர்வு, ஜெப வாஞ்சை என்கிற உணர்வு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு, ஆண்டவருக்காய் ஜீவிக்க வேண்டும் என்கிற உணர்வு, ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்கிற உணர்வு, ஆண்டவருக்காய் ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற உணர்வு, ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு கடந்து வர வேண்டும். வேதத்தை தியானிக்க வேண்டும், அதன் பிறகு நடக்க வேண்டும், அதன் பிறகு கனி கொடுக்க வேண்டும், நான் ஆண்டுக்கு ஏற்றங்களை பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்கிற உணர்வின் ஆவி எனக்கு வேண்டும். அந்த உணர்வின் ஆவியிலே நீ பெருக வேண்டும் என்று பிலிப்பிய சபைக்கு சொல்றார். அதே கொலோசிய சபைக்கு அவர் சொல்றார் பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 1 2 வாசிங்க.
அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. உணர்வின் ஆவி இருந்தால் மாத்திரமே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்து முகமுகமாய் கடந்து வந்து அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள், ரகசியங்கள் எல்லாம் உன்னிடத்திலே என்ன செய்வாரு? உன்னிடத்தில் அறிவிப்பார். உன் குடும்பத்தை இப்படி நடத்தி கொண்டு போ, உன் பிசினஸை இப்படி நடத்தி கொண்டு போ, உன் வாழ்க்கையை இப்படி நடத்தி கொண்டு போ, உன் பிள்ளைகளை இப்படி நடத்தி கொண்டு போ என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய திட்டம், நோக்கம், பிளான், ரகசியம் எல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளே உணர்வின் கிரியையை இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் அறிவிப்பார். நீ உணர்வில்லாதவனாய், மந்தம் உள்ளவனாய், மெத்தனம் பிடிச்சவனாய், சோர்வின் ஆவியுடையவனாய், பலவீனனாய், அலட்சியம் உள்ளவனாய், நிர்விசாரம் உடையவனாய், ஏனாதான் என்று இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஆண்டவர் உன் மூலமாய், உன் குடும்பத்தின் மூலமாய், உன் பிள்ளைகள் மூலமாய், நம்முடைய சபை மூலமாய், நம்முடைய விசுவாச பிள்ளைகள் மூலமாய், நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் அந்நிய ஜனங்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய கிரியை கண்டு உணர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு முதலாவது நீ உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும். நீ உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும். நீ எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு முழு நாள் பண்ணிட்டு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள ஆண்டவரே இருதயத்தை, ஆண்டவர் உணர்வுள்ள வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு தர வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் முழு நாள் பண்ணிட்டு நாம் அர்ப்பணி